ஏதாவது ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கலாம் நினைக்கிறோம், இஸ்லாத்தின் அடிப்படையில் இப்படி செய்யலாம் நினைக்கிறோம், இதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இப்போ தத்தெடுத்து ஒரு குழந்தை வளர்ப்பது ஒரு நல்ல காரியம்தான். அது ஒரு ஏழை பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறது சவாபான காரியம், அது ஒரு இபாது வணக்க வழிபாடு தான், அது சந்தேகமே கிடையாதுங்க. ஆனா நாம் இந்த தத்தெடுக்கிற குழந்தை எந்த வகையான குழந்தைன்னு பார்க்கணுங்க. நம்ம உறவு முறைகள்ல பல வகை இருக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சகோதரியினுடைய ஏதாவது பிள்ளையை எடுத்து வளர்க்குறேன்னு வைங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல உங்களுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி இருப்பாங்க பாருங்க, அவர்களுடைய குழந்தையை எடுத்து நீங்க வளர்த்தீங்கன்னு வைங்களேன், அதுவும் உங்களுக்கு நல்லது. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த மஹரமுடைய பிரச்சனை வரும் பொழுது அதை உங்களை இருந்து தற்காத்து கொள்றதுக்கு வழிவகுக்கும். வேற யாராவது அந்த நான் சொன்னல சகோதரிகளோ அண்ணன் தம்பிமார்களோ இந்த மாதிரி இல்லாம யாரா ஒருடைய குழந்தை எடுத்து வளர்த்தணுங்கிறேன், அந்த குழந்தை வயதுக்கு வருகின்ற வரைக்கும் தான் நமக்கு அவங்கள பார்க்கலாம், அவங்க கூட இருக்கலாம், எல்லா சட்டமும். இப்போ வயதுக்கு வந்துட்டா அந்நிய ஆண் அந்நிய பெண் அப்படிங்கிற சட்டத்துக்குள்ள அவங்க எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேயே அவர்களை வைக்க முடியாதுங்க. நம்ம வீட்டுக்குள்ள அந்நிய ஆண்கள் வந்தாக்கா எப்படி இருப்போம், நம்ம ஒரு பக்கத்துல இருப்போம், அந்நிய ஆண்கள் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கணும். வெளியிலேருந்து ஒரு ஆளு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அந்நியான்கள் வந்தா நம்ம ஹிஜாபு திரைக்கு அப்பால தான் இருப்போம், அந்நியான்கள் முன்னால போக மாட்டோம். அந்த மாதிரி சட்டம் எல்லாம் இந்த வளர்ப்பு பிள்ளைக்கு வந்துடும். ஏன்னா வளர்ப்புங்கிற நம்ம பேச்சுக்கு சொல்லிக் கொள்ளலாம், வளர்ப்பு மகன் என்று. அவங்களும் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தைன்னு சொல்லிக் கொள்ளலாமே தவிர இவர்கள் தாய் தந்தையாகவும் ஆக முடியாது, அவங்களும் குழந்தையாக பிள்ளையாக ஆக முடியாது, மகளாக ஆக முடியாது, மகனாக முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சொந்த பிள்ளை இருக்கிறான் வச்சுக்கிறோங்க, அவர் தாயோ தந்தை இறந்துட்டாக்கா அவரோட சொத்துல இருந்து பங்கு கிடைக்கும்ல அந்த சொந்த பிள்ளைக்கு, ஆண் குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தை இருந்தாலும். ஆனா வளர்ப்பு பிள்ளைக்கு அப்பெல்லாம் கிடைக்காத, நாம எழுதி வச்சாதான். நம்ம உயிர் போறதுக்கு முன்னால நம்மளோட வளர்ப்பு பிள்ளைக்கு என் சொத்துல இருந்து இவ்வளவு எழுதி வச்சேன், இவ்வளவு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம எழுதி வச்சாதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர ஆட்டோமேட்டிக்கலா கிடைக்காது. ஏன்னா அவர்கள் உண்மையான மகனோ மகளோ அல்லங்கிறதுதான். இப்ப யாராவது ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறீங்க, பெண் பிள்ளைன்னு வச்சுக்கிறீங்களேன், பெண் பிள்ளை வளர்த்து வந்தா உங்களை பத்தி பிரச்சனை கிடையாது, ஆனா உங்களுடைய கணவருக்கு பிரச்சனை ஆயிரும். ஏன்னா இந்த குழந்தை சிறு குழந்தை இருந்த வரைக்கும் பிரச்சனைகளை பார்க்கலாம் பேசலாம். ஆனா அந்த பெண் குழந்தை வயதுக்கு வந்து விட்டால் உங்கள் கணவருக்கு அந்த குழந்தை அந்நிய பெண்மணி தான். இப்ப அந்நிய பெண் வந்தா எப்படி அந்நிய ஆண் தனித்திருக்கணுமோ திரைக்கு அப்பால் இருக்குமோ அதே சட்டம் தான் இருக்குமே தவிர மகள் தானே அப்படின்லாம் இருக்க முடியாங்க. ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்க கூடாதுன்ற ஒரு சட்டம் வருதுல, அந்த சட்டமெல்லாம் வந்துடும். உதாரணம் அந்த பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, நீங்க வீட்டுல இல்ல, அந்த குழந்தை இருக்கு, உங்க கணவர் இருக்கிறான்னு வைங்களேன், இந்த ஹதீஸ்ல தடை இருக்குதுல, ஒரு ஆணும் அந்நிய பெண்ணும் இருக்கக்கூடாது, அந்த சட்டம் இங்க வந்துடும், இருக்கக்கூடாது, மீறி இருந்தா அது தப்பா போயிடும். அது இதே போலதான் ஒரு ஆண் குழந்தை எடுத்து வளர்த்தாலும், இப்போ ஆண் குழந்தை எடுத்து வளர்க்குறீங்க, வயசுக்கு அந்த பையன் வர்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த பையன் வயசுக்கு வந்துட்டா உங்களுக்கு அந்த பையன் அந்நிய ஆணு தான். இப்ப இது வரைக்கும் நமக்கு பேசுவோம் பார்ப்போம் எல்லாம் செய்வோம், இனி அப்படி செய்ய முடியாது, அந்நியானுடைய சட்டத்துக்கு வந்துடும். அதனால இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. நீங்க வளர்த்து எழுங்க, வயதுக்கு வர வரைக்கும் தான். அதுக்கு பிறகு தனி ஒரே வீடா இருந்தா கூட அந்நியான்கள் வந்தா எப்படி இருப்பாங்க போக அந்த அமைப்புல தான் இருக்கணுமே தவிர கூடவெல்லாம் உட்கார்ந்து பேசுவது சந்திப்பது இதுவெல்லாம் கூடாம போயிடும். இதுக்கு வேற ஒரு நல்ல தீர்வு என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சகோதரி உடைய பிள்ளைகளையோ அல்லது சகோதரனுடைய பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறது, அது உங்களுக்கு வயசுக்கு ஆனாலும் கூட பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மார்க்கத்துல ஒரு சகோதரனுடைய பிள்ளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதானே, சகோதரனுடைய பிள்ளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதானே, அங்க மகரமுடைய சட்டம் வந்துடும். அப்ப வயதுக்கு வந்தாலும் கூட பிரச்சனை வராது. அதனால இப்படி வளர்த்து கொண்டால் நல்லது. மற்றபடி வளர்த்து கொண்டால் வயதுக்கு வர்ற வரைக்கும், அதுக்கு பிறகு இஸ்லாமிய சட்ட பிரகாரம் நம்ம பேணிக் கொள்ள வேண்டும்.